10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மற்றும் தமிழ்நாடு தனித்தேர்வர் உதவ இம்மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ்கள், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மற்றும் ஃபுல் சப்போர்ட். இது உங்கள் இரண்டாவது வாய்ப்பு. இப்போதே அழைக்கவும். நக்ஷத்ரா அகாடமி. உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் அழைப்பை இப்போது தொடங்குங்கள். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம். கிரிக்கெட் உலகின் தங்க மகன் விராட் கோலி சதங்கள் அடிப்பதிலும் கவர் டிரைவ்களிலும் மட்டுமல்லாமல் விருந்தோம்பல் துறையிலும் கால் பதித்துள்ளார். அவரது ஒவ்வொரு அடியும் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுகிறது. இந்த முறை மும்பையின் ஜூஹுவில் கிஷோர் குமாரின் புகழ்பெற்ற பங்களாவில் ஒரு புதிய உணவகத்தை திறந்துள்ளார். 18 கம்யூன் 18 கம்யூன் என்ற பெயரில் இந்த உணவகம் கோலியின் புதிய அடையாளமாக மாறியுள்ளது. கிரிக்கெட் பேட்டை விட்டுவிட்டு வணிக உலகில் அவர் நுழைந்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக உணவகத்தின் மெனு விலைகள் இணையத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளன. ஒரு தண்டூரி ரொட்டி 100 ரூபாய்க்கும் ஆவி பறக்கும் சாதம் 100 ரூபாய்க்கும் விற்கப்படும் போது இணைய உலகம் புருவம் உயர்த்துவது இயல்புதானே. ஆனால் கோலி சொல்வது போல தரம் எப்பொழுதும் ஒரு பிரீமியம் விலையில் வரும். இது வெறும் உணவகம் மட்டுமல்ல, ஒரு அனுபவம். 18 கம்யூன் ஜுஹு கிளை வெறும் பிரபலங்களின் உணவகம் மட்டுமல்ல, இது ஒரு கலை மற்றும் ஏக்கத்தின் அஞ்சலி. கிஷோர் குமாரின் காலமற்ற பாடல்கள் ஒலித்த அதே பங்களாவில் கோலி இந்த உணவகத்தை திறந்திருப்பது ஒரு தலைமுறை தாண்டிய கைகுலுக்கல் போல உணர்கிறது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா அறிக்கையின்படி கோலி கிஷோர் குமாரின் தீவிர ரசிகர் என்பதால் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார். உணவகம் ஒரு பழமையான அழகை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. கிஷோர் குமாரின் புகைப்படங்கள், மென்மையான ரெட்ரோ இசை என அனைத்தும் பழைய உலக வசீகரத்தையும் நவீன நேர்த்தியையும் கலக்கின்றன. 18 கம்யூனின் யூடியூப் சேனலில் வெளியான ஒரு வீடியோவில் கோலி தொலைக்காட்சி தொகுப்பாளர் மனிஷ் பாலுடன் உணவகத்தை சுற்றி பார்த்தார். உணவின் மீதான தனது அன்பையும் மெனுவில் உள்ள தனது தனிப்பட்ட விருப்பங்களையும் அவர் வெளிப்படுத்தினார். இந்த இடம் கோலியின் களத்திற்கு வெளியே உள்ள ஆளுமையைப் போலவே எளிமையையும் அரவணைப்பையும் வெளிப்படுத்துகிறது. சமூகத்தையும் வசதியையும் சமநிலைப்படுத்தும் ஒரு சரியான கலவையாக இது உள்ளது. ஒவ்வொரு மூலையிலும் கோலியின் தனிப்பட்ட ரசனை பிரதிபலிக்கிறது. இது வெறும் வணிகம் மட்டுமல்ல, ஒரு கனவின் வெளிப்பாடு. இப்போது அனைவரும் பேசும் விஷயத்திற்கு வருவோம். உணவு. 18 கம்யூன் மெனு உலகளாவிய சுவைகளின் ஈர்க்கக்கூடிய பரவலை வழங்குகிறது. இது கிளாசிக் உணவுகளையும் ஆரோக்கியமான தேர்வுகளையும் இணைக்கிறது. விராட் கோலியின் ஞாயிற்றுக்கிழமை தட்டு போல சத்தான, சமச்சீரான, சற்று ஆடம்பரமான உணவுகள் இங்கு உள்ளன. விராட்டின் விருப்பங்கள் என்ற ஒரு தனி பிரிவு உள்ளது. இதில் டோஃபு ஸ்டீக், ட்ரஃபிள் ஆயில் தூவிய காளான் டம்ப்ளிங்ஸ் மற்றும் ஒரு துடிப்பான சூப்பர் ஃபுட் சாலட் ஆகியவை அடங்கும். இது அவரது சைவ வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கிறது. அசைவ பிரியர்களுக்கும் இங்கு விருந்து காத்திருக்கிறது. கிரில் செய்யப்பட்ட ஈரால் முதல் மசாலா கபாப்கள் வரை அனைத்தும் இங்கு கிடைக்கின்றன. ஆனால் இந்த அனுபவத்திற்கு நீங்கள் கணிசமான தொகையை செலவிட வேண்டும் என்று ஜொமேட்டோ கூறுகிறது. விலைகள் இணையத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஆவி பறக்கும் சாதம் 130 ரூபாய். உப்பு சேர்த்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் 195 ரூபாய். தண்டூரி ரொட்டி அல்லது பேபி நான் 138 ரூபாய். மாஸ்கார்போன் சீஸ் கேக் 748 ரூபாய். இங்கு ஒரு வேடிக்கையான திருப்பம் உள்ளது. செல்லப்பிராணிகளுக்கான உணவும் மெனுவில் உள்ளது. அதன் விலை 518 ரூபாய் முதல் 718 ரூபாய் வரை. உங்கள் செல்ல நண்பரையும் அழைத்து வந்தால் அவர்களும் ஸ்டைலாக விருந்துண்ணலாம். பெயரை பற்றி யோசிப்பவர்களுக்கு 18 கம்யூன் என்பது கோலியின் புகழ்பெற்ற ஜெர்சி எண் 18ஐ குறிக்கிறது.
இது வெறும் பிராண்டிங் மட்டுமல்ல, அவரது கிரிக்கெட் அடையாளத்தின் ஒரு பகுதி, ஒரு தொழில் முனைவோராக அவரது புதிய இன்னிங்ஸில் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஒரு பெரிய 18 பொன் சுவர்களில் ஒன்றில் பொறிக்கப்பட்டு, அவரது விளையாட்டு உணர்வையும் உணவகத்தின் அதிர்வையும் தடையின்றி இணைக்கிறது. உட்புறங்கள் கோலியின் ஆற்றலை பிரதிபலிக்கின்றன. அவை எளிமையானவை, ஆனால் உயிரோட்டமானவை. ஒரு கண்ணாடி கூரை வழியாக சூரிய ஒளி உள்ளே பாய்ந்து ஒரு காற்றோட்டமான, திறந்த உணர்வை அளிக்கிறது. விருந்தினர்கள் இங்கு தங்கி, சிரிக்க, பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு சமூகமும் வீட்டில் இருப்பதைப் போல உணர வேண்டும் என்று கோலி விரும்பியதை இது பிரதிபலிக்கிறது. ஒரு சுவாரஸ்யமான உண்மை. கோலி ஒருமுறை நல்ல சூழ்நிலையை விரும்புவதாகவும், ஆனால் உணவுதான் பேச வேண்டும் என்றும் கூறினார். ஒவ்வொரு உணவும் அவரது துல்லியமான தரங்களுக்கு ஏற்ப சோதிக்கப்பட்டு, சுவைக்கப்பட்டு, மெனுவில் சேர்க்கப்படுகிறது. மும்பை உணவகம் கோலியின் சமையல் சாம்ராஜ்யத்தின் சமீபத்திய ரத்தினமாக இருக்கலாம். ஆனால் 18 கம்யூன் ஏற்கனவே இந்தியா முழுவதும் வலுவான இருப்பைக் கொண்டுள்ளது. டெல்லி, புனே மற்றும் கொல்கத்தாவில் கிளைகள் உள்ளன. ஒவ்வொரு கிளையும் சற்று வித்தியாசமான சாராம்சத்தை படம் பிடிக்கிறது, ஆனால் அவை அனைத்தும் ஒரே செய்தியை சொல்கின்றன: உணவு மூலம் ஒற்றுமை. ஜுஹுவுடன் மும்பையின் உணவு உலகில் கோலியின் இந்த முயற்சி ஒரு வீடு திரும்புவது போல உணர்கிறது. கவர்ச்சி, ஏக்கம் மற்றும் நவீன வசீகரம் ஆகியவற்றின் கலவை பிரபலங்களையும் சமையலையும் விரும்பும் ஒரு நகரத்திற்கு சரியாக பொருந்துகிறது. தனது வணிக முயற்சிகளின் வெளிச்சத்திற்கு அப்பால் கோலி ஒரு அர்ப்பணிப்புள்ள குடும்ப மனிதராகவே இருக்கிறார். 2017 முதல் நடிகை அனுஷ்கா சர்மாவை மணந்த இந்த தம்பதிக்கு வாமிகா மற்றும் ஆகாய் என 2 குழந்தைகள் உள்ளனர். அவர்களின் புகழ் இருந்த போதிலும் அவர்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை கடுமையாக பாதுகாக்கிறார்கள். அனுஷ்கா கடைசியாக 2018 வெளியான ஜீரோ திரைப்படத்தில் காணப்பட்டார். அவர் தனது திட்டங்களை தேர்ந்தெடுத்து குடும்பம் மற்றும் தொண்டு நிறுவனங்களில் கவனம் செலுத்துகிறார். சமீபத்தில் தனது அண்ணி சேத்னா கோலியின் யோகா மீதான அர்ப்பணிப்பை பாராட்டி ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை பகிர்ந்து கொண்டார். இது அவர்களின் பாதுகாக்கப்பட்ட தனிப்பட்ட வாழ்க்கையின் ஒரு அரிய காட்சியாகும். கோலியின் தொழில் முனைவோர் இன்னிங்ஸ் உணவகங்களுக்கு அப்பால் நீண்டுள்ளது. அவரது முயற்சிகளில் இவை அடங்கும்: ஒன்யர்ஸ் வாழ்க்கை முறை மற்றும் விளையாட்டு ஆடை பிராண்ட், வ்ரோகன் அத்லெஷர் லேபிள், சிசல் ஃபிட்னஸ் ஜிம் சங்கிலி. அவர் பல நம்பிக்கைக்குரிய ஸ்டார்ட் அப்களிலும் முதலீடு செய்துள்ளார். ப்ளூ ட்ரைப் ஃபுட்ஸ் தாவர அடிப்படையிலான இறைச்சி, ரேஜ் காஃபி, ஹைப்பரைஸ், யுனிவர்சல் ஸ்போர்ட்ஸ் பெஸ் மற்றும் சமீபத்தில் முன்னாள் பூமா இந்தியா M.T. அபிஷேக் கங்குலி நிறுவிய அகிலிட்டாஸ் ஸ்போர்ட்ஸ். தெளிவாக, கோலியின் களத்திற்கு வெளியே உள்ள உத்தி களத்தில் அவரது பேட்டிங் போலவே கணக்கிடப்பட்டதும் லட்சியமானதுமாகும். அவர் புத்திசாலித்தனமான, நீண்ட கால ஷாட்களை விளையாடுகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.